வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது கர்த்தருடைய நாமம். ரோமர் 10:13 கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமம் பாதுகாப்பானது, ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த நாமத்தை குறித்து இன்று நாம் தியானிப்போம். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவது, துதிக்கப்பட கடவது, தரிபிக்கப்பட்டது, தூரத்திலிருந்து வரும். கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்று பார்க்கிறோம். ஆம், உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்துவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.